எதிர்காலத்தை தீர்மானிப்பது பெற்றோர்களா ஆசிரியர்களா? இதுதான் தலைப்பு. மாணவர்களின் எதிர்காலம் அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகுறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. நமக்கு முன்னாடி பேசின ஸ்ரீதர் ஆச்சாரியார் அவர்கள் சொன்னார், அம்மா 8 வயசு, எந்த காலத்தில் 8ஆம் மாதம் வயிற்றுல இருக்கப்பே புக் பண்ணிடுற அன்றைக்கெலாம் கிடச்சில என்ன 8 மாதம் வரைக்கும் குழந்தைங்க விளையாடுறாங்களாம். மாதமாக இருக்கிறப்ப இங்கே புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஃப்யூச்சரை நோக்கி போயிட்டு இருக்குது குழந்தைங்களாம். இப்போ 2வது என்னமோ சொன்னார், என்ன டாக்டர் ஆகிறியா இன்ஜினியர்? டாக்டர்னா ஊசி தான் போடுவாங்க. எல்லாருக்கும் தெரியாது எங்களுக்கு. காலம்லாம் மலையேறி போச்சு. இப்போ ஏஐ டெக்னாலஜியில் போயிட்டுருக்குறாங்க. என்ன நிறையா விஷயங்கள் அவர் பழமைவாதியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. சமஸ்கிருத வேதத்தெல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாரு. நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கணும். புரியுதுங்களா? ஆசிரியர் அப்படிங்கிறது இவர் நினச்சிட்டு இருக்கார், ₹1,00,000 கொடுத்து ஸ்கூலில் படித்தாதான் அதான் டீச்சர்னு. நமக்கு தெரியாத விஷயத்தை நமக்கு போதிக்கக்கூடிய அனைவருமே ஆசிரியர்கள் தான். எல்லாருமே வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாங்களா குழந்தைங்களா? கிடையாது. இன்றைக்கி அரசாங்கம் நிறையா கொடுக்குது. படிக்க சலுகை, சாப்பாட்டுக்கு சலுகை, தங்குறதுக்கு சலுகை. எத்தனை குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாமல் அனாதையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கறது யார்? அரசாங்கமும் ஆசிரியர்களும் தான். ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சின்ன விஷயமானாலும் சரி, பெரிய விஷயத்தையும் சரி, நம்ம ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து குருவை நம்ம மதிக்க தான் நமக்கு அறிவு வளரும். குருவை நிந்திக்கிறவன் தான் அறிவு இல்லாமல் போய் இந்த தீவிரவாதத்தில் இறங்குறானே தவிர, ஆசிரியர்களை மதிக்கிற அனைத்து குழந்தைகளும் நம்மளுடைய வளர்ச்சி அடைந்த பாரதத்தில் மிக மிக பெரிய நிலைமைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இது கண்கூட ஆசிரியர்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது முழுக்க ஆசிரியர்களே என கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம்.